கட்சியை ஒருங்கிணைக்கணும், ஒன்றிணைக்கணும், பிரிந்தவர்கள்லாம் சேரணும்னு 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு ட்வீட் போட்டுருக்கீங்க. எதுக்காக வர்றோம்னு சொல்லாமலேயே அண்ணன் உங்களை பார்க்க வரோன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. பெரிய கட்சிக்காரர்கள் கூட்டம் இல்லாமல் மனம் விட்டு பேசியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து இந்த 6 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஆமாம் கண்டிப்பாக. இப்போ நான் சும்மா தற்செயலாக சேலம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன், சிவி சண்முகம் அது வெளியே காரில் வந்தார், அப்படியே பார்த்துருக்க போகிறாங்க. இந்த 6 பேர் யார் யாருன்னு எடப்பாடியினுடைய இடது வலதுமாக இருந்தவர்கள் அவர்கள். முதல்ல செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி வேலுமணி, சிவி சண்முகம், KP அன்பழகன். எந்தெந்த கண்டிஷன்ல என்னென்ன நிபந்தனைகள், யார் எதை போடுறோம், யார் எந்த இடத்துல இருக்கணும், இதெல்லாம் அப்புறம். முதல்ல இந்த மனப்பான்மைக்கு நீங்க வாங்க. இனிமேலும் இந்த நிலை தொடர்ந்தால், தோல்விகள் தொடர்ந்தால் கட்சியை காப்பாற்ற முடியாது. கட்சியை காப்பாற்றணும்னா ஒரே வழி. நாளைக்கு சார் ஒருவேளை எடப்பாடி ஒத்துக்கலைன்னா அப்படின்னு நீங்க கேட்ட என்கிட்ட பதில் இல்லை. அதுக்காக அவரை நீக்கிவிட்டு மற்றவங்க எல்லாம் ஒன்று சேரும், அதுக்கு பேர் ஒன்று சேர்றதா? எகைன் இன்னொரு பிளவு தான் அது. சசிகலா ஒரு அறிக்கை விட்டு ஒதுங்கிடணும் சொன்னாங்க. ஜானகி பாணியில கடைபிடிக்க. சரி, ஜானகி என்ன பண்ணார்? 2 அணிகளை இணைக்க வச்சுட்டு அவர் ஒதுங்கி போனார். நீங்க இணைக்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல, கட்சி பிரிஞ்சிருக்கிறது மட்டும்தான் அது காரணமா? இவர் போட்ட கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு சில விமர்சனங்களுக்கு எல்லாரும் ஒன்னா இருந்தா எல்லாரும் சேர்ந்து ஒரு VIP நிறுத்தி இருக்கலாம். அந்த ஆளுமை மிக்க தலைமை இருந்திருந்தா வேலுமணியே கேண்டிடேட்டா நின்றுப்பார். நான் நிக்கிறேன். அதுக்காக இப்போ எல்லாரையும் கட்சி விட்டு நீக்கினார். குரல் எழுப்பினவங்கள நீக்கிக்கிட்டே போனார். இந்த 6 பேர் நீக்க முடியுமா அவரால? நீங்க எங்க கருத்துக்கு உடன்படுறீங்களா இல்ல உங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டு நாங்க ஒரு பொதுக்குழு கூட்டட்டுமாலாம் நேற்று யாரும் பேசல. நம்மளுடைய நோக்கம் இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தணுங்கிறது தான். அடுத்த மீட்டிங்லாம் எப்ப பிளான் பண்ணிருக்கோம்? இல்ல ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம்னு ரப்பா சொல்லிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். கண்டிப்பா இப்ப இந்த 6 பேரா இருக்க மாட்டாங்க. இல்ல, இந்த மாதிரி ஆல்ரெடி அதிமுக நடந்திருக்கா? ஒரு தலைவரா இருக்கவங்கள்ட்ட போயிட்டு தன்னுடைய நீங்க பாக்குற வியூல இருந்து நாங்க வித்தியாசமான வியூல இருக்கோம். இல்ல, ஜெயலலிதா கிட்ட இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி யாரையெல்லாம் நம்பினாரோ அவங்க போய் சந்திச்சிருக்காங்களே. இப்ப என்ன நம்பி என்ன கை விட்டுட்டாங்களா இல்ல துரோகம் பண்ணிட்டாங்களா? என்ன சார் நடந்துருச்சு? இல்ல, இத துரோகம்னு நீங்க பார்க்க வேண்டியது இல்ல. எடப்பாடி முதல்ல பார்க்க கூடாது. அதிமுக நல்லா இருக்கணும், கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், யோசிக்கிறாரான்னு பார்ப்போம் எடப்பாடி. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு SP லட்சுமணன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க. அதிமுகவில் பெரும் பிரளயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ட்வீட். 6 முக்கியமான தலைவர்கள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தளபதிகளாக பார்க்கப்பட்டவங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் அவர் பேசுகிற கருத்துக்கு மாற்றா கட்சியை ஒருங்கிணைக்கணும், ஒன்றிணைக்கணும், பிரிந்தவர்கள்லாம் சேரணும்னு 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு ட்வீட் போட்டிருக்கீங்க. என்ன நடந்திருக்கு? அந்த சந்திப்பு நடந்தது நிஜம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஆச்சரியப்படலை. நான் தேர்தலுக்கு முன்பிருந்தே சொல்லிக்கிட்டு வரேன், ஒரு வலுவான அணியை அமைக்க தவறியது அதிமுக. அவர் முயற்சி செய்யலைன்னு நான் சொல்லலை, அந்த முயற்சி கைகூடலை. பெரிய கட்சிகள் யாரும் கூட்டணியில் இல்லை. ஒரு தவறான நேரத்தில் அந்த கூட்டணி விட்டு விலகி வந்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் அதிமுக தொண்டர்களுக்கு தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் வலுவாக எழுந்தது. ஏன்னா நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல். ஒரு வலுவான பிரதமர் வேட்பாளர் இருக்கிற கட்சி. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு இருந்தால் கூட ஒரு பெரிய திராவிட இயக்கத்தோடு பிஜேபி சேர்கிற போது அந்த அணி வெற்றிகளை சுவைச்சிருக்குங்கிறது கடந்த கால வரலாறு. இவர்களுக்கு வேறு வழி இல்லை. அதே எந்த பிஜேபியின் மீது இப்போது எடப்பாடி அவரது ஆதரவாளர்கள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களோ அதே பிஜேபியோடு 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த போதும் அதன் பிறகு 2 ஆண்டு காலம் வரைக்கும் நல்லா இருந்தவங்க தானே. சில மாதம் முன்பு வரைக்கும் பிரதமருக்கு பக்கத்திலேயே NDA கூட்டத்தில் பிரதமருக்கு அடுத்த இடத்தில் அமர வைக்கப்பட்டவர் தான் எடப்பாடி. எந்த நேரம்? ஜெயலலிதாவை ஊழல்வாதி என்று அண்ணாமலை சொன்ன பிறகு நடந்த சந்திப்புகள் இதெல்லாம். ஸோ அரசியல் இதெல்லாம் சகஜம்னு எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பயணிச்சிருந்தா இன்னைக்கு நாம ஒரு பாதி இடங்களில் ஜெயிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தான் இந்த இடத்துல வந்து நிற்குதுன்னு நான் பார்க்குறேன். வெற்றி கிடைக்காதுன்னு நல்லா தெரியும். ஆனால் இந்த பெர்சன்டேஜ் இருக்குல்ல, இவ்வளவு கீழே குறைஞ்சது, இதை மீள்றது அவ்வளோ சுலபம் இல்லை. மீளவே மீளாதுன்னு நான் சொல்லலை. இல்லை, ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இது ஒன்றும் நாங்கள் சரிஞ்சரில், போன 2019 எலெக்ஷனை விட நாங்கள் வாக்குகளாக அதிகமாயிருக்கோம் அப்படின்னு அவர் தரவுகள் அடிப்படையில் அதிமுக தொண்டர். அது என்ன தரவு? தவறான தரவுன்னு நான் சொல்கிறேன். நான் தொண்டர்களை ஏமாற்றுகிறார், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். கடந்த தேர்தலில் 19 அல்லது 20 தொகுதியில் நின்று வாங்கின வாக்குகளையும் இப்போ 33 தொகுதியில் நீங்கள் நின்று வாங்கின வாக்குகளையும் ஒப்பிட்டு 1% கூடன்னு சொல்கிறதை யாராவது அடிப்படை அறிவுள்ள எவராவது ஒருத்தர் ஏற்றுப்பாங்களா? இல்லை. அப்படியெல்லாம் பொய் சொல்லி இல்லை தவறான தகவலை சொல்லி திரும்ப தவறை நோக்கி தான் போகிறாரோன்ற அந்த எண்ணம் மேலோங்கினதுனால தான்
நேற்று அந்த 6 பேர் சந்திப்பு நடந்தது. அதில் நான் ஆச்சரியப்படலைன்னு நான் சொன்னேன். கொஞ்சம் அதிர்ச்சியும் கூடுதல் ஆச்சரியமும் நடந்ததுன்னா தங்கமணியும் வேலுமணியும் அந்த குழுவில் போய் சேர்ந்தது தான். இந்த 6 பேர் யார் யாருன்னு உங்க வீட்டை எடப்பாடியினுடைய பார்க்காதவங்க சொல்லி. இடது வலதுமாக இருந்தவர்கள் அவர்கள். முதல்ல செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி வேலுமணி, சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன், இந்த 6 பேரும் தான் போய் சந்திச்சிருக்கிறாங்க. நல்ல விதமாக தான் சந்திப்பு நடந்தது. கிட்டத்தட்ட எதுக்காக வரோம்னு சேலத்துல அவர் வீட்டுல சேலத்தில் அவருடைய வீட்டில் எதுக்காக வர்றோன்னு சொல்லாமலேயே அண்ணன் உங்களை பார்க்க வரோன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. பெரிய கட்சிக்காரர்கள் கூட்டம் இல்லாமல் மனம் விட்டு பேசியிருக்கிறாங்க. அதன் காரணமாக கொஞ்சம் சத்தம் அதிகமாக தான் எழுந்தது. ஏன்னா 2 தரப்புமே தங்கள் தரப்பில் உறுதியாக இருந்தாங்க. தொண்டர்கள் வேலை செய்யலை, அது உங்களுக்கே தெரியுது. 7 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கிறோம். அதில் 5 தொகுதி தென் மாவட்டத்து தொகுதிகள். சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தா அதாவது வேதனைப்படுகிற அளவுக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு. சில தொகுதிகளில் 10,000 வாக்குகள் கூட வாங்கலை. அது இந்த நிலைமை அதிமுக சமீப சில 10 ஆண்டுகளில் வந்ததே கிடையாது. படுதோல்வியை சந்தித்த போது கூட இவ்வளவு கீழான ஒரு வாக்குகள் அந்த கட்சி பெற்றதே கிடையாது. இதுக்கு காரணம் பல இருக்கலாம். ஆனால் முதல் காரணம் தொண்டர்கள் மனதில் இருந்த சோர்வு தான். நம்ம பிரிஞ்சிட்டோம், அதனால தான் இப்படி வலுவான கூட்டணி அமையல, நம்மளை நம்பி யாரும் வரலை அப்படின்னு பல விஷயங்களை இவங்களும் எடுத்து சொல்லி, இனிமேலும் இந்த நிலை தொடர்ந்தால், தோல்விகள் தொடர்ந்தால் கட்சியை காப்பாற்ற முடியாது. கட்சியை காப்பாற்றணும்னா ஒரே வழி பிரிஞ்சவங்க ஒன்று சேரணும் தான் சொல்லிக்கிறாங்க. வருத்தங்கள் 2 பேருக்கு இருக்கு. நம்மளுக்கும் வருத்தங்கள் இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு. இனிமேலும் அதை பேசிட்டு இருக்க வேண்டாம். என்ன கண்டிஷன், யாருக்கு என்ன பதவி, அதெல்லாம் நேற்று பேசப்பட்டதா எனக்கு தெரியல. பிரிந்தவர்கள் சேரணுங்கிறது சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், தினகரன் எல்லாரும் இந்த ஒரு தனி ராமசாமி குப்புசாமியும் சேர்த்துதான் ஊர் அறிஞ்சவங்க நம்ம அவங்கள பேசுறோம். இப்ப பிரிஞ்சிருக்காங்கன்னா அந்த 3 பேர் தானே வெளியே தெரியுறாங்க. எந்தெந்த கண்டிஷன்ல என்னென்ன நிபந்தனைகள், யார் எதை போடுறா, யார் எந்த இடத்துல இருக்கணும், இதெல்லாம் அப்புறம். முதல்ல இந்த மனப்பான்மைக்கு நீங்க வாங்க. ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேலத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க போது கூட ஓபிஎஸ்க்கு எதிரான கடுமையான வார்த்தைகளை பலாப்பழத்தை தூக்கிட்டு போனவர் அப்படின்னு சொன்ன. நீங்க தள்ளி வச்சது பிறகு, கட்சியை விட்டு நீக்கின பிறகு அவருக்கு வேற எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கணுமா, இல்ல வீட்டுல போய் நீங்க வாதங்களை பேசணும்னு ஆரம்பிச்சா என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். சமாதானம் அடையணும்னு நினைச்சா பெருந்தன்மை தான் இங்க முன்னாடி வந்து நிக்கணும். சரிதானா? அந்த இடத்துக்கு நீங்க வாங்க. எடப்பாடி அந்த வார்த்தைகளை சொல்லி அடுத்த 2 நாட்கள் தான் அந்த சந்திப்பு நேற்று நடக்குது. இல்ல அப்ப நீங்க குறிப்பிடுற மாதிரியே அதே பிரஸ் மீட்ல பக்கத்துல நின்றவர் தங்கமணி வேலுமணி. ஆமா, நான் தான் சொன்னேனே, அவங்க ஒரு தலைவர் ஒரு முடிவு எடுக்கிற போது அதை கட்டுப்பட்டு நடக்கிறவன் தான் தொண்டன். அதனாலதான் வேலுமணி பிஜேபி விட்டு விலகி வர்றேன்னு முடிவு எடுத்து தீர்மானம் போட்ட போது வேலுமணி அமைதியா இருந்தார். ஆனால் தேர்தல் முடிவு வந்தோடனே முதல் ஆளாக குரல் கொடுத்தார். நாம சேர்ந்திருந்தால் அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருக்க முடியும் சொன்னாரா? அப்போ ஒரு தலைவர் ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறார். அந்த கணக்கு தன்னம்பிக்கை கலந்த அந்த கணக்கு தப்பு கணக்கா மாறுதுங்கிற போது ஏற்கனவே குரல் கொடுத்தவர்கள் இப்ப குரல் எழுப்புவது யதார்த்தம். இப்ப நேற்று 6 பேர் போய் கழகம் பண்ணல. நான் அதான் சொன்னேன், வாக்கு சதவீதம் குறைஞ்சா கழக குரல் எழும்புன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதுதான் நேற்று நடந்தது. அந்த கழகம் ஒரு பிளவுக்கு வழிவகுக்கிறது இல்லை. இவர் இல்லாம ஒரு பிளான் நடந்து இந்த 6 பேர் போயிருக்காங்க, அப்படி புரிஞ்சுக்கணுமா? யார் இல்லாமல்? எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து இந்த 6 பேர் டிஸ்கஸ் பண்ணி. ஆமா, கண்டிப்பா. இப்போ நான் சும்மா தற்செயலா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன். சி.வி. சண்முகம் அது வெளியே கார்ல வந்தாரு. அப்படியே பாத்துருக்க போறாங்க. முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் இந்த தாட் இருக்குன்னு அர்த்தமா? இருக்குல்ல. அதாவது அதிமுக மனநிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரியான கட்சின்னு நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். அம்மாவின் மரணத்திற்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காக்கிறதுக்கு ஒரே சக்தி சசிகலா தான். அந்த சசிகலாவை பொதுச் செயலாளராக இந்த பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிறதுனா 2200 பேர் ஏஞ்சுன்னு கைதட்டுவாங்க. தட்டினாங்க. நம்ம விஷுவலா பார்த்தோம், ரகசியம் இல்லை. கட்சிக்கு துரோகம் செஞ்சார். இப்ப இருக்கிற சூழல்ல கட்சியை காப்பாற்றணும்னா அண்ணன் எடப்பாடி அல்லது ஓபிஎஸ் இரட்டை தலைமை தான். நம்ம சசிகலாவை அந்த பொறுப்புல இருந்து நீக்கிறோம்னால அதே 2500 பேர் ஏன் சொல்லி கைத்தட்டினாங்க. இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஒற்றை தலைமை அவசியம், ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்குவோம், அதே 2500 பேர் கட்சியை கைத்தட்டினாங்க. அதாவது என்னன்னா, இது ஏதோ ஆட்டு மந்தைகள்னு சில பேர் வெளியில விமர்சிச்சாங்க. அந்த வார்த்தையில நான் பயன்படுத்த மாட்டேன். கட்சி தலைமை அந்த கட்சியின் நலனுக்காக, எதிர்கால வளர்ச்சிக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது நல்லதா தான் இருக்குன்னு நம்புற தொண்டர்கள் தான் அதிமுக தொண்டர்கள். கழகக்குரல் வீம்புக்கு கழகக்குரல் எழுப்புவர்கள் அங்கே குறைவு. மற்ற இயக்கங்களை ஒப்பிடுற போது நான் பார்த்த அதிமுகவை நான் சொல்றேன். திமுக இந்த கட்டுக்கோப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். அது என்ன அந்த சூழல் வராதனால நம்ம அதை பத்தி பேசணும் அவசியம் இல்லை. அதிமுக நான் பார்த்து ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அல்லது ஜார்ஜே பிரிஞ்சதுலேருந்து கவனிச்சுக்கிட்டு வந்தா அந்த கட்சியுடைய வரலாற்றை அவங்க ஒரு முடிவு எடுத்தா நல்லா தான் இருக்கும். ஜார்ஜே பிரிஞ்சுட்டாங்க, வா நீயா நானா பார்த்துக்குவோம், 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க, சரி சேர்ந்துக்குவோம், அந்த மனநிலை கொண்டவர்கள் அதிமுக. அப்போ நீங்க எடப்பாடி ஒன்றை எடுத்தார், சரி நல்லதுக்கு எடுத்தார், தப்பா போயிடுச்சு, சோர்ந்து போயிருக்கிறான். நேற்று கூட்டத்தில் கிளைக்கழக செயலாளர்கள் தான் உயிர் நாடு இந்த கட்சிக்கு, எந்த கட்சிக்கும் அதிமுகவுக்கு குறிப்பா. அந்த கிளைக்கழக செயலாளர்களே மனசு வேலை செய்யல, மனம் வெதும்பி அல்லது ஆதங்கத்துல சோர்ந்து போயிட்டான்.
இனிமேலும் இந்த நிலைமை தொடர்ந்து அவன் இனிமேல் வேலையே செய்ய மாட்டான்ற கருத்தையும் எடப்பாடிக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏன் எடப்பாடி கிட்ட போய் சொல்றாங்கன்னா, பிடிக்குதோ பிடிக்கல இன்னைக்கு கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு சட்ட ரீதியா. நாளைக்கு சார் ஒருவேளை எடப்பாடி ஒத்துக்கலைன்னா அப்படின்னு நீங்க கேட்டால் என்கிட்ட பதில் இல்லை. அதுக்காக அவரை நீக்கிவிட்டு மற்றவங்களாம் ஒன்று சேரும், அதுக்கு பேர் ஒன்று சேர்றதா? எகைன் இன்னொரு பிளவு தான் அது. நேற்று சந்தித்த 6 பேருடைய நோக்கம் அது அல்ல. இன்னொரு பிளவுக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்திட்டு போறது அவங்க நோக்கம் அல்ல. எடப்பாடி இவ்வளவு உறுதியாக இருக்கிற எடப்பாடி எதனால போனாங்க இவ்வளவு சீக்கிரம்? 2 நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கிறார். சசிகலா ஒரு அறிக்கை விட்டு ஒதுங்கிடணும் சொன்னார். ஜானகி பாணியில கடைபிடி. சரி, ஜானகி என்ன பண்ணார்? 2 அணிகளை இணைக்க வச்சுட்டு அவர் ஒதுங்கி போனார். நீங்க இணைக்க ஒத்துக்கிறீங்களா? இருக்கான்னு தெரியல. 4 பேர் கூட இருக்கட்டும் சார். ஓபிஎஸ் நீங்க ஜானகி ஜான்னு உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிறீங்க. ஓபிஎஸ் நீங்க உங்க வயசாயிடுச்சு, நீங்க ஒதுங்கிக்கங்க, எல்லாரும் வாங்க சொல்லணும்ல. சரி, அப்படி ஒதுங்குற இடம் என்ன காரணத்துக்காக? அப்படி சேர்ந்து கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருந்த ஜெயலலிதா ஆதரவை நிரூபித்த தலைவராக அன்னைக்கு இருந்தார். சரிதானா? 29 எம்எல்ஏக்களை ஜெயிச்ச ஜெயணி சும்மா போய் ஜெயலலிதா அவங்க கொடுத்துட்டு போல, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு போனாங்க. அதான் நேற்று மருது அழகுராஜ் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நீங்க கொடுத்துட்டு போகணுங்கிறீங்க இல்லையா? அன்னைக்கு கொடுத்த ஜெயலலிதா கிட்ட ஜெயலலிதா யார்? பலத்தை நிரூபித்த ஜெயலலிதா. இன்னைக்கு யார்? தொடர் தோல்விகளை நிரூபித்து காட்சியா வச்சிருக்கிற எடப்பாடி. அங்கேயும் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றல. அந்த பிளவு வந்த போதும் ஜெயலலிதா வெற்றி பெறல. இல்ல, ஆட்சியை பிடிக்கலே தவிர அவரும் ஒரு தொகுதியில ஜெயிச்சார். அவ்வளவு போட்டிக்கடலை 29 எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பொருந்தும். இல்ல 25 சீட்டு இல்ல நீங்க ஆட்சியை இழக்கிறீங்க. ஒற்றை தலைமையானால் என்னால் வெற்றிகரமா நடத்திட்டு போகணும்னு சொன்னீங்க. எல்லோரும் சேருவோம்னு சொன்னது நீங்க ஒற்றை நபரா மறுத்தீங்க அதே 21 தேர்தல்ல. இல்லாட்டி ஆட்சி இன்னைக்கு அதிமுக ஆட்சி சார். திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. எடப்பாடி அன்னைக்கு பெருந்தன்மையாக இருந்திருந்தால் இப்போது திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சி தொடர்ந்து 3வது முறையாக தொடர்ந்திருக்கும். அந்த வாய்ப்பை தவற விட்டு ஓபிஎஸ் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடி ஒத்துக்கிறார், அவர் மட்டும்தான் அன்னைக்கு எதிர்த்தார். ஸோ நீங்க எடுத்த நிலைப்பாடு தவறா இருக்கு, நீங்க மனசை மாத்திக்கோங்க அப்படிங்கிறது மட்டும்தான் போனவங்களுடைய நோக்கமா இருந்தது. பழனிசாமி அவர்களுடைய இல்ல, அவர் கடைசி வரைக்கும் அதெல்லாம் சரி வராதுங்கிற ஒற்றை வரியிலே இருந்ததாக சொல்றாங்க. நாங்க திரும்பவும் வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் 1 வாரம் 10 நாள் கழிச்சு நம்ம மீண்டும் சந்திப்போம், பேசுவோம், எங்கள் நிலைப்பாட்டில் நாங்க உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 6 பேரும் எழுந்து வந்ததாக எனக்கு கிடைத்த தகவல். நீங்க குறிப்பிட்ட மாதிரியே சசிகலா அவர்களுக்கு எதிராக, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக, தினகரன் அவர்களுக்கு எதிராக ரொம்ப காட்டமான எதிர்வினைகளை கடந்த காலத்துல வச்சவர் தான் சி.வி. சண்முகம் அவர்கள். அப்ப அவர் அந்த அணியில இருக்காருங்கிறீங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்குன்ற. என்னன்னா அவங்க எல்லாம் தல கருத்தர்கள்னு சொல்லுவோம். களத்துல இறங்கி வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம். இப்போ வேலுமணிக்கு பொள்ளாச்சியிலேயே நம்ம நீலகிரியில் 3 மலை மேலே இருக்குது, 3 தொகுதி கீழே இருக்குது. அதிமுகவின் கோட்டை அவினாசி, பவானி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 3ஆம் இடம் போகுது அங்கே அதிமுக. சரிதானா? இது மாதிரி பல விஷயங்கள். கோயம்புத்தூர் அந்த கொங்கு மண்டலத்தின் தலைநகரம்னு சொல்கிறது, அதுதான் தலைமை பீடம். அதிமுக இங்கே 3ஆம் இடம் போகுது. இதையெல்லாம் வேலுமணிக்கு ஒரு வேதனை ஏற்படுத்திருக்கும். இல்ல, கட்சி பிரிஞ்சிருக்கிறது மட்டும்தான் அது காரணமா? இவர் போட்ட கேண்டிடேட்ஸ் ஒரு சில விமர்சனங்களுக்கு. சரி, அந்த கேண்டிடேட் எதனால அந்த சூழல் வந்துச்சு? எல்லாரும் ஒன்னா இருந்தா, எல்லாரும் சேர்ந்து ஒரு விஐபி நிறுத்திருக்கலாம். அந்த ஆளுமை மிக்க தலைமை இருந்திருந்தா வேலுமணியே கேண்டிடேட்டா நின்றுப்பார். நான் நிக்கிறேன், ஓட்டை வாங்கி காட்டுவோம், ஜெயிச்சா எம்எல்ஏ ரிசைன் பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு முடிவு. சரிதானே? இப்ப தமிழிசையோ எலும்புருகனோ எதுக்காக நின்னாங்க? எம்எல்ஏ இருக்கு. நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ எதுக்கு நின்னாரு? இன்னைக்கு அந்த பெர்சன்டேஜ் வச்சுட்டு தான் நாங்கள் 11% வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த கணக்கு தவறான கணக்கு. ஆனாலும் பிஜேபி தன் சதவீதத்தை உயர்த்தி இருக்குங்கிறதுக்கு ஆவணப்பூர்வமான சாட்சிகளை உருவாக்குறதுக்கு தான் பதவியில் இருந்தவங்களாம் போட்டிட்டாங்க. அந்த நிலைமை அன்னைக்கு வந்திருக்கும்ல. ஸோ இந்த யதார்த்தங்களை எல்லாம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பிலையும் குறிப்பிடுறாரு, நாட்டு மக்கள் என்னைக்குமே நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி, சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க. நானே கோயம்புத்தூர்ல நாங்க தோத்தோம், என் பக்கத்துல நிக்கிற சூலூர் எம்எல்ஏ அதே இடைத்தேர்தலில் ஜெயிச்சாருன்னு எம்எல்ஏ பக்கம் அவர் சொன்னது உண்மைதான். கடந்த காலங்கள் அப்படிலாம் நடந்திருக்கு. இப்ப சமீபத்தில் நடந்த 2 தேர்தல் எடுத்து பார்ப்பேன். சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில். சட்டமன்றத்தில் உங்களிடம் இருந்த ஆட்சியை பறித்தார்கள், நாடாளுமன்றத்தில் உங்களிடம் ஒரு இடம் கூட கொடுக்கல. எங்க வேற மாதிரி வாக்களிச்சாங்க? சரி, சட்டமன்றத்துல நம்ம தவறா முடிவெடுத்து ஆட்சியை பறிச்சிட்டோம், அதனால நாடாளுமன்றத்துல இவருக்கு ஒரு பாதி தொகுதியை கொடுப்போம்னு கொடுத்தாங்களா சார்? ரிசல்ட் என்ன? நீங்க 75 ஜெயிச்சிங்களா, 7 ஜெயிச்சிங்களா? உங்களிடம் இருந்த ஆட்சி பறிபோனது, அதான ரிசல்ட். நான் 70 ஜெயிச்சு 70 அப்படி இல்லை சார். அதுக்கு பல காரணம் இருக்கு. ஜெயிச்சவங்கல்ல அந்த 70 பேர்ல கிட்டத்தட்ட பாதி பேர் சுய அடையாளத்தோடு, சுய செல்வாக்கோடு அங்கே இருக்கிறவங்க. பல காரணம். ரெட்டையில பணபலம் எல்லாமே அந்த எதிரணியில் போட்ட வேட்பாளர் பலவீனமா இருக்கிறது, அதை பயன்படுத்திக்கிட்டதுன்னு. எடப்பாடிக்கு ரோலே இல்லைன்னு நான் சொல்லலை. சரிதானா? அப்போ நீங்க எடுத்த முடிவுகள் கடந்த காலங்களில் தொடர்ந்து தவறா போய்கிட்டு இருக்கு, அல்லது சரியான பலனை நாம் எதிர்பார்த்த பலனை கொடுக்கல. இனிமேலாவது நீங்க கொஞ்சம் மனசு மாறுங்க.
அப்படின்னு ஒரு வேண்டுகோளாக தான் போய் நேற்று சந்திப்பு நடந்தது. நீங்கள் எங்கள் கருத்துக்கு உடன்படுறீங்களா, இல்லை உங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டு நாங்கள் ஒரு பொதுக்குழு கூட்டட்டுமாலாம் நேற்று யாரும் பேசலை. நான் தான் திரும்பி இந்த வார்த்தையை சொல்கிறேன். அந்த குரலுக்கு வேணால் கழக குரல்னு நான் பேர் வைக்கலாம், நான் என்ன வேணாலும் சொல்லலாம், மற்றவங்களை என்ன வேணாலும் பேசலாம். அவருடைய நோக்கம் இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தணுங்கிறது தான். இப்போ ஒரு சமீபத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சசிகலா அவர்கள் குறிப்பிடுறாங்க, என்னுடைய பணிகள் நான் பிளான் பண்ணது 90% முடிஞ்சிருச்சு, இனிமேல நான் அது எந்த அர்த்தத்துல சொன்னான்னு எனக்கு 6 புரியல. பேர் வந்து மீட் பண்றாங்க, 90% இல்ல, முடிஞ்சிருச்சு. இது இதுக்கும் சசிகலா சொன்ன வார்த்தைக்கும் இந்த 6 பேர் சந்திப்புக்கும் சம்பந்தமே இல்லை. சசிகலா 90% முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன பிறகு தான் நீங்க ஒரு அறிக்கை விட்டு ஒதுங்கி போங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பேர் தான் 90% முடிஞ்சதா? தவறான தகவலை சசிகலா எதுக்காக சொன்னான்னு தெரியல. அவர் நல்ல நோக்கத்துக்காக சொல்லியிருக்கலாம். பட் நீங்க இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா இருக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும் உங்களுடைய நடவடிக்கைகள். நான் தொடர்ந்து சொல்றேன். நான் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும், கட்சி ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு குழு அமைச்சாங்க. கே.சி. பழனிசாமி, புகழேந்தி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சாங்க. ரோட்ல போறவங்க அமைச்ச குழுக்கெல்லாம் பதில் கேட்கறீங்க அப்படின்னாரு. அந்த வாதங்கள் எல்லாம் தவறு அப்படிங்கறத தான் நேற்று இந்த 6 பேர் சேர்ந்து எடுத்த முடிவு காட்டுது. எடப்பாடி தவறான திசையில் பயணிக்கிறார் அப்படிங்கிற அந்த வாசகத்தை அவங்க பேட்டி வச்சு எடப்பாடி வீட்டை விட்டு வெளியில வந்து பேட்டி கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த சந்திப்புக்கான நோக்கமே அந்த அர்த்தத்தை தான் சொல்லுது. எடப்பாடி தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், தவறான நிலைப்பாட்டை எடுக்கிறார், தவறான பாதையில் பயணிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த சந்திப்பு உணர்த்துது. இது ரகசியம் இல்லை. போனது சத்தம். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்துக்கு ஆதரவா வேற யார் இருக்காங்க சார்? அது இனிமேல் தான் தெரியும். இனிமேல் தானே தெரியும். எடப்பாடி இன்னும் தனக்கா இப்போ நாம இவ்வளவு நாளா எதிர்பார்த்த தங்கமணி வேலுமணியுமே நம்ம நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்காங்களா? இன்னைக்கு அவர் கொஞ்சம் அதிர்ச்சியில் இருப்பார். இனிமேல் தான் அவர் என்ன செய்யறான்னு பார்க்கணும். அது எனக்கு தெரிஞ்சு போனவங்களுடைய நோக்கம் இன்னொரு பிளவுக்கு வழிவகுக்கிறது இல்லை. ஏன்னா போனதே ஒற்றுமைப்படுத்தணுங்கிறதுக்காக தான். அப்போ எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அவங்க பார்ப்பாங்களே தவிர, அதுக்காக இப்போ எல்லாரையும் கட்சி விட்டு நீக்கினார். குரல் எழுப்பினவங்கள நீக்கிக்கிட்டே போனார். இந்த 6 பேர் நீக்க முடியுமா அவரால்? முடியாதுல்ல. அப்போ அவர் ஒரு இடத்துக்கு இறங்கி வர்றதுன்னு நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லலாம். தன் நிலைப்பாட்டை கொஞ்சம் மாற்றிக்கிறாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த மீட்டிங்லாம் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்க? இல்லை, ஒரு வாரம் கழித்து பார்ப்போன்னு ரப்பா சொல்லிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக இப்போ இந்த 6 பேராக இருக்க மாட்டாங்க. இவங்க இன்னும் மற்றவங்ககிட்ட பேசுவாங்க. ஆதரவை திரட்டுவதல்ல. இந்த மாதிரி நாங்கள் போய் பார்த்தோம், அண்ணனை பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. துரோகி எடப்பாடியை பார்த்தோம் நான் சொல்ல போகிறாங்க? நிச்சயமாக இல்லை. அண்ணனை பார்த்தா எடுத்து சொன்னோம், அவரும் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறார், நம்ம திருப்பி பேசுவோம், வாங்க நீங்களும் இந்த தடவை வரீங்களா அப்படின்னு அவங்களும் சில பேர்கிட்ட பேசலாம். இல்லை, நான் எதிர்பார்க்காம இந்த மாதிரி இவங்களே சூழலை புரிஞ்சுக்காம நான் என்ன நல்ல நோக்கத்துக்காக கட்சி நடத்திட்டு போகிறேன் அதை புரிஞ்சுக்காம வந்து இப்படி வந்து சொல்கிறாங்களே, நீங்கள் வாங்க நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லணும், அவர் 4 பேரை திரட்டலாம். இல்லை, எடப்பாடியே இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது நாளைக்கு அடுத்த நாள் அவர் மனசுலேயும் சில மாற்றங்கள் வரலாம். என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து. என்ன நடந்தாலும் கட்சிக்கு தன்னுடைய விசுவாசத்தை கொஞ்சமும் குறையாம காமிக்கிறவர் அப்படின்னு செங்கோட்டையன் பத்தின ஒரு பேட்டியில நீங்களே குறிப்பிட்டீங்க. தங்கமணி வலதுகரம், வேலுமணி இடதுகரம், சி.வி. சண்முகம் முக்கியமான தளபதி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யாரையெல்லாம் நம்பினாரோ அவங்க போய் சந்திச்சிருக்காங்களே. இப்போ என்ன நம்பி என்ன கை விட்டுட்டாங்களா இல்லை துரோகம் பண்ணிட்டாங்களா? என்ன சார் நடந்துருச்சு? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளராக இருக்கிறவங்க, தலைமையில் அதிமுக நடந்திருக்கா? ஒரு தலைவரா இருக்கவங்கள்ட்ட போயிட்டு தன்னுடைய நீங்க பாக்குற வியூல இருந்து நாங்க வித்தியாசமான வியூல இருக்கோம். இல்ல, ஜெயலலிதா கிட்ட இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா ஜெயலலிதா எடுத்த வியூகங்கள் பல நேரங்களில் ஜெயிச்சது இல்ல, மக்கள் செல்வாக்க நிரூபிச்சார்ல. இதே தேர்தல் என்ன சொன்னேன் நான்? பெரிய சொல்லக்கூடாத ரகசியத்தை கண்டுபிடிச்சலாம் நான் சொல்லலை. இதே இதுல ஒரு 10 தொகுதியில் வெற்றி கிடைச்சிருந்து ஒரு 27% 28% ஓட்டை அவர் வாங்கி காமிச்சாருன்னா இந்த 4 பேர் போய் சந்திச்சிருப்பாங்களா? அண்ணன் எடுத்த ஸ்டாண்டு கரெக்டு தான், தைரியமாக நின்னாரே, மக்களும் ஆதரிச்சிட்டாங்களேன்னு இருப்பாங்க. அண்ணன் எடுக்கிற முடிவு தப்பு, மக்கள் தொடர்ந்து ஏற்றுக்க மாட்டாங்கிற அந்த விரக்தியும் வேதனையும் ஆதங்கமும் கலந்த உணர்வு தான் நேற்று சந்திப்பே தவிர வேற அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இதை துரோகம்னு நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. எடப்பாடி முதல்ல பார்க்கக்கூடாது. இப்போ என்ன ஆடுறது போச்சு? நீங்கள் எங்களுக்கு பதில சொல்கிறீங்களா, நாங்கள் திமுகவில் போய் சேரவா? நீங்கள் நாளைக்குள்ளே பதில் சொல்கிறீங்களா, நாங்கள் பிஜேபியில் போய் சேரவா? அப்படியே சொல்ல போனாங்க. அண்ணா திமுக நல்லா இருக்கணும், கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், யோசிக்கிறாரான்னு பார்ப்போம் எடப்பாடி.